ஜோசியம் எதுவுமே பார்க்காதால். பட் நானே பார்க்குறேன்னா அப்புறம் அப்பா அம்மா இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவு. என் மாமா பொண்ணு வந்து பண்ணால் அவங்க வீட்டை விட்டு வராங்க. அதனால அவங்க எடுத்த முடிவு என்றைக்குமே தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணுறோம். பட் ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே வந்து பண்ண நார்மலாக மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கோம்பு போட்டு தாலி கட்டிட்டு வந்துருவாங்க. பட் அப்படி பண்ணிட்டு போனால் அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் சாரிலேருந்து காஸ்டியூம்லேருந்து தாலி வரைக்கும் எல்லாமே வந்து பண்ண பார்த்து பிளான் பண்ணுறேன். பட் அப்படி இருந்துமே வந்து பண்ணால் அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா டக்குன்னு போய் வீட்டில் நின்னாதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் டைம் எடுத்து நம்ம போனோம்னா அவங்களுக்கு இன்னும் கோவங்கள் அதிகமாகிட்டே தான் போகும். பட் என்னங்க பண்ண முடியும், எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணது. இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ 4 கிழமை பார்த்து ஓடி போயிட்டு இருக்கலாம். இப்போ 4 கிழமைனாலும் வெறியாராங்க இங்க எல்லாரும். இப்போ எங்க அம்மா நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்னன்னு தெரியலங்க, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அத்தை மாமாவும் எங்க அம்மாவும் லைட்டா சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. இதனாலலாம் எங்க 2 பேத்துக்குள்ள பெரிய சண்டை வராது. என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் மாமா பொண்ணு சொல்றா. அவ பேச்சு கேட்டதுனால தான் நான் இப்போ கல்யாணம் பண்ண